வணக்கம் கோயம்புத்தூர். நம்ம வெள்ளலூர் கிட்ட காடுகுட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த காடுகுட்டை அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தங்க புதையல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பத்தி நம்மளோட ஒரு ஃபாலோவர் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணாரு. அந்த வீடியோவோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம். கோவை மாவட்டம் கள்ளப்பாளையத்திற்கு அருகில் உள்ளது காடுகுட்டை. பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் இந்த பூமியை ஆண்டுள்ளனர். ஊர் அழிந்து வரும்போது தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களை பூமியின் அடியில் புதைத்தார்களாம். தங்கத்தேர் ஒன்றும் முழுசாக புதைக்கப்பட்டதாம். கலி காலத்தில் நற்குணங்கள் கொண்ட ஒருவன் இதை எடுப்பான், அதுவரை ரிஷிகள் இதை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை பரவலாக மக்கள் மத்தியில் உள்ளது. பின்பு இந்த நிலம் ஆங்கிலேயர்களிடம் விற்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் பாறைகளை குடைந்து குகை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் இந்த பகுதியில் மர்மமான முறையில் இறந்ததால் இந்த பகுதியில் அபாயகரமான பகுதி என்று பலகை வைக்கப்பட்டது. ஆய்விற்காக கற்களை தோண்டியபோது ரத்தம் வடிவதாகவும் இதை கண்டு பலர் அச்சமுற்றனர் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இன்று இந்த பகுதியை அரசு தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு வேலி அமைத்து பூட்டு போட்டு பூட்டியுள்ளது. புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருக்கிற எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்ப அப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. காடு கூட்டினால கொஞ்சம் பயந்துக்குவாங்க. அதுக்குள்ள என்ன பொருள்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. யாருமே எடுப்பாரும் இல்லை, பாப்பாரும் இல்லைங்க. இந்த தங்க புதையலை காப்பாத்திட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சில ரிஷி முனிகள் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம சுமார் 100க்கும் மேல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அங்க போயிட்டு காணாம போயிட்டதா இந்த வீடியோ சொல்லுது. இதை பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ரிப்போர்ட்ஸ் போகும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டு எந்த ரெக்கார்டும் எனக்கு கிடைக்கல. ஒரு 100 சோல்ஜர்ஸ் காணாம போனதா எங்கேயுமே ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஒரு 100 சோல்ஜர்ஸ் காணாம போகிறதுங்கிறது ஒரு மேஜர் ஈவெண்ட். அவங்க கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப புதையல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நிறைய புதையல் கிடைச்சிருக்கு. இது இதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ப்ராபப்ளி உலகத்திலே மிக அதிகமான புதையல்கள் நம்ம கோயம்புத்தூர் ரீஜன்ல தான் கிடைச்சிருக்கும். இதை பத்தி நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அதை பத்தி ஒரு வீடியோவும் போடுவேன். நம்ம கோயம்புத்தூர் ரீஜன்ல பாத்தீங்கன்னா புதையல் நிறைய கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான். இந்த புதையல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருக்கு இந்த காடுகுட்டை அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த தங்க புதையல் கதை. ஸோ என்ன கேட்டீங்கன்னா இது வாய்மொழியா வந்த ஒரு வதந்தி தான். இதுல பெருசா உண்மை எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.